தமிழகத்தில் நடக்கும் குதிரை பேரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு திமுக, அதிமுக, பாஜக உட்பட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்த வேண்டும். அரசியல் சாசனத்திற்கு மாறாக ஆளும் கட்சி பிரமுகர்களான ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் ஆகியோர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். உளவுத்துறை அதிகாரிகள் முதலமைச்சரை சந்திக்காமல் அந்த இருவரையும் சந்திக்கும் நிலை உள்ளது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சி லோக்சபா தொகுதி எம்பியாக நான் வெற்றி பெற்றதில் திமுகவின் பங்கு மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் பங்கும் உள்ளது. எம்பி பதவியை ராஜினாமா செய்யும்படி என்னிடம் சொல்லும் திமுக தங்கள் கட்சி எம்பிக்களையும் ராஜினாமா செய்ய சொன்னால் நானும் ராஜினாமா செய்ய தயார். திமுக மீண்டும் தேர்தலை சந்தித்தால் அதற்கு ஒரு எம்பி கூட கிடைக்காது. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதிக்கு குறைந்தது 20 கோடி ரூபாயும், சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 100 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டது. மதிமுக உட்பட திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு 234 தொகுதிகளிலும் எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளது என கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. திமுகவில் இருந்து 150க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தாவேகவுக்கு வந்துள்ளனர். பாஜகவை எதிர்க்க திமுகவும் தாவேகவும் ஓரணியில் சேர வேண்டும் என்ற பிசிக தலைவர் திருமாவளவனின் கருத்து ஏற்புடையது அல்ல என்றும் துரை வைகோ பேசியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் 3 பிரதான கோவில்களின் சொத்து விவகாரத்தில் பல ஆண்டுகளாக பதிவு தடையில் இருந்த 3085 ஏக்கர் நிலங்கள் மீதான தடை ஆணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டது இந்துக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பது முக்கியமானது. அதே சமயத்தில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை யாரும் ஆக்கிரமித்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பதும் முக்கியமானது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிலங்களின் வகைகள் பிரிப்பதில், ஆய்வு செய்வதில் குளறுபடி நிலவுகிறது. கோவிலுக்கு சொந்தமானது எது, தனிநபர்களுக்கு சொந்தமானது எது என்பது பற்றி குழப்பம் நிலவுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் முழு உண்மையையும் கண்டறிய உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது அக்கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலர் பசுபதி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திற்கு கட்சி நிர்வாகிகளுடன் வந்த பசுபதி எஸ்பி மதிவாணனை சந்தித்து புகார் மனு கொடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பசுபதி, அதிமுகவுக்கு துரோகம் இழைத்ததால் சண்முகம் பதவி பறிக்கப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைய அவர் ஆயத்தமானார். ஆனால் தாவேக தரப்பில் அனுமதி இல்லாததால் இணைய முடியவில்லை. பாஜகவில் இணைய முயன்றும் தோல்வியடைந்துள்ளார். இந்நிலையில் செஞ்சியை அடுத்த நாட்டார்மங்கலத்தில் கடந்த 11ஆம் தேதி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நான் பங்கேற்ற போது சி.வி. சண்முகம், அவரது சகோதரர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் தூண்டுதலின்படி அடியாட்கள் சிலரை கூட்டத்திற்கு சண்முகம் ஆதரவாளர்கள் அழைத்து வந்தனர். அதிமுகவினரை மிரட்டி தாக்குதல் நடத்தினர். என் மீதும் தாக்குதல் நடத்த முயன்றனர். கூட்டம் முடிந்து செஞ்சி வழியாக நான் சென்றபோது என்னை கொலை செய்யும் நோக்குடன் கற்களை வீசினர். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினேன். எனவே சி.வி. சண்முகம், ராதாகிருஷ்ணன் மீதும் கூலிப்படையாக தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசில் புகார் அளித்துள்ளோம் என்று பசுபதி கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜராகவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியும் அவர்கள் ஆஜராகவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் முன்ஜாமீன் பெற்றனர். இருவரும் விசாரணை அதிகாரி முன் காலை மாலை என 2 வேளையும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோர் நீதிமன்றம் உத்தரவிட்டு 5 நாட்கள் ஆகியும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகவில்லை. இது குறித்து போலீசார் கூறுகையில், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன்
உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்று கூறியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமை செயலகத்தில் நாளை மறுதினம் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்படவுள்ள 2026-27 ஆண்டிற்கான முழு பட்ஜெட் குறித்து ஆலோசித்து ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. பட்ஜெட் தாக்கல் தேதியும் முடிவு செய்யப்பட உள்ளது. மேலும் புதிய தொழில்களை தொடங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.